எத்தனை பேர் கட்டிட்டு இருக்கிறீங்க? How many of you are building your lives? உங்க வாழ்க்கையை கட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த சுவருக்கு பின்னாடி ஒரு புஸ்தகம் மறைந்திருக்கு, புதைந்திருக்கு. நம்ம கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த வாலை பில்ட் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து நம்ம பில்ட் பண்ற அந்த சமயத்துல this book has become dusty. அழுக்கு தெரியுதா? இப்ப கஷ்டப்பட்டு கட்டுறதுக்காக எடுத்த முயற்சிகளின் நிமித்தம் அந்த உழைப்பின் பின்னாடி அந்த உழைப்பின் சொல்ல வேஸ்டேஜஸ் டஸ்டா மாறிச்சு இந்த புக்கு மேல. கர்த்தரோட வார்த்தை மேல எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் லைஃப் சேஞ்சிங். இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற விஷயம். அப்படிப்பட்ட வார்த்தையாக நம்ம வார்த்தையை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சபையில் அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும். எத்தனை பேர் கட்டிட்டு இருக்கிறீங்க? How many of you are building your lives? உங்க வாழ்க்கையை கட்டிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கட்டிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உங்க குடும்பத்தை கட்டிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர்? How many of you here struggling, putting in so much of efforts? நிறைய உழைப்பு, நிறைய முயற்சி உங்களுடைய வேலையை கட்டுவதற்கு, உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு, உங்களுடைய ரெப்புடேஷன் பில்ட் பண்ணுவதற்கு, ஏன் உங்க சரீரத்தை கூட, ஈவன் யுவர் ஹெல்த், யூ டேக் so much efforts to build your health. உங்களை சுற்றி உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை இப்படிதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பிரயாசப்பட்டு கட்டி கொண்டிருக்கிறீங்க. யூ put in so much of efforts for building this facade. உங்க முன்னாடி இப்படி ஒரு பெரிய வாலை நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. This morning I want to acknowledge each one of you. இப்படியாக கட்டுகிற ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு ஜெபத்தோடு கூட ஆசீர்வதிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? அது ஈஸி கிடையாது, அது சுலபம் கிடையாது. கட்டுகிறது சுலபம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு முயற்சிகளை நம்ம செய்து put in so much of efforts, இவ்வளோ முயற்சிகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் கட்டிக்கொண்டே இருக்கிறோம். இட் இஸ் நாட் ஈஸி. அது ஈஸி கிடையவே கிடையாது. So much efforts behind it. So I want to really appreciate every one of you who are taking so much efforts, brick by brick, செங்கலாக வைத்து உங்க வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு காலையில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ போராடி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஓடிட்டே இருக்கிறோம். எவ்வளோ விஷயங்களை தியாகம் செய்கிறோம். so many sacrifices to build what we are building. பிள்ளைகளோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணுறோம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறோம். so much building happens. இப்படியாக நாம் ஒரு சுவரை கட்டி எழுப்பி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இப்படி ஓடி இப்படியாக ஒரு சுவரை கட்டி எழுப்பி இருக்கிறோம். முதலாவதாக இன்றைக்கு வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடியே I just want to pray for every one of you who've taken so much time. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் முதலாவதாக ஜெபிக்க ஆசைப்படுறேன். Can I pray for each one of you? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கஷ்டப்பட்டு இப்படி கட்டி எழுப்பி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கட்டுமா? கட்டி கொண்டே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கட்டுமா? ஒவ்வொரு நாளும் பல எஃபர்ட்ஸை போட்டு உங்கள் லைஃப் சார்ந்த விஷயத்தையும் பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் Can I pray for you? Just a small prayer for each one of you to encourage you. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுப்பா. கர்த்தாவே, உமக்கே எல்லா துதிகளையும் மகிமையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்களும் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறது ராஜா. பில்டிங் தேர் லைஃப்ஸ் ஓ மாஸ்டர். ஆண்டவரே எவ்வளோ தியாகங்கள் செய்கிறாங்க. so many sacrifices to build their life, oh Lord.
அவங்க வாழ்க்கையை கட்டுவதற்கு எவ்வளோ தியாகங்கள் செய்கிறாங்க ஆண்டவரே. அப்போ அவங்க ஹெல்த்தை குறித்து, அவங்க பணத்தை குறித்து, அவங்க பிள்ளைகளை குறித்து, அவங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேலையை குறித்து எவ்வளோ பயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி தாண்டி முயற்சிகளை செஞ்சு, எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும், how many ever obstacles they might be facing, they overcome it, அதை தாண்டி முன்னேறி சென்று கட்டிக்கொண்டே இருக்கிறார்களே ஆண்டவரே. இப்படி கட்டுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கைகளை கட்டுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. for all those fighters out there, போராடி ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை பார்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. Lord bless them, bless the work of their hands Lord, bless the work of their hands Lord. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. Lord bless them. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. இப்படியாக நம்ம கஷ்டப்பட்டு கட்டுறோம். டெஃபினெட்லி யூ நீட் அப்ரிசியேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் இட். அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக தேவை, ஆசீர்வாதம் தேவை. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. எத்தனையோ கடின உழைப்பாளிகள் இங்கே இருக்கிறீங்க. ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆர் ஹியர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒர்க் தட் யூ டூ. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அந்த வேலைக்காகவும் உழைப்பிற்காகவும் உங்களுடைய அந்த தியாகத்திற்காகவும் இப்பொழுது நான் சல்யூட் அடிக்கிறேன். எஸ், யூ ஆர் கிரேட், சூப்பர், வண்டர்ஃபுல், ஃபண்டாஸ்டிக் வாட் எவர் யூ டூ. நீங்கள் குடும்பத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக செய்கிற விஷயங்கள் ஃபண்டாஸ்டிக். நீங்கள் குடும்ப தலைவராக ஓடி ஒழித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு செய்கிற எல்லா விஷயங்களும் ஃபண்டாஸ்டிக். வேலையில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக, ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் போடுகிற முயற்சிகள் எல்லா எஃபர்ட்டும் சூப்பர், ஃபண்டாஸ்டிக், கிரேட் ஜாப். நீங்கள் இந்த சொசைட்டியில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஃபண்டாஸ்டிக், கிரேட் ஜாப். நல்ல ஒரு செவரை கட்டி எழுப்பி வச்சிருக்கிறீங்க. பியூட்டிஃபுல். கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த செவர் இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எனக்கு தெரியும். இது முழுமையான முடிவடையில் எனக்கு தெரியும். இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. லைஃப் லாங்காக கட்டிக்கிட்டே தான் இருப்போம். இந்த ரெப்புடேஷன் நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். மூச்சு எடுத்துகிட்டே இருப்போம். we will go on, we'll keep on doing this, we'll keep on fighting. இது போயிட்டே தான் இருக்கும். yes, that's fine. ஆனால் இந்த மாதிரி கட்டி கொண்டு இருக்கிற நாம இந்த கட்டிடத்திற்கு பின்னாடி, இந்த வாலுக்கு பின்னாடி, behind this wall that we are building, just behind this wall that we are building, நம்ம கட்டுகிற இந்த கட்டிடத்துக்கு, இந்த வாலுக்கு just behind, right behind is buried a book. ஒரு புஸ்தகம், a book is buried behind this wall. இந்த சுவருக்கு பின்னாடி ஒரு புஸ்தகம் மறைந்திருக்கு, புதைந்திருக்கு. நம்ம கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த வாலை பில்ட் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து நம்ம பில்ட் பண்ற அந்த சமயத்தில் this book has become dusty. அழுக்கு தெரியுதா? அழுக்கு தெரியுதா? இந்த அழுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? ஏன் இது இவ்வளவு அழுக்காச்சு தெரியுமா? ஏன் அழுக்காச்சு? நம்ம கஷ்டப்பட்டு கட்டுறதுக்காக எடுத்த முயற்சிகளின் நிமித்தம் அந்த உழைப்பின் பின்னாடி, அந்த உழைப்பின் சொல்ல வேஸ்டேஜஸ் டஸ்டா மாறிடுச்சு இந்த புக்கு மேல. It's become dusty. It's become dusty. இந்த சவுறு நம்மளை பாதுகாக்கும், பார்த்துக்கோங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. No doubt about it. This wall will definitely protect us. நம்ம சேர்த்து வைக்கிற இந்த காசு நமக்கு உதவி செய்யும், எந்த சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய இந்த வேலை நமக்கு பெருமை பொசிஷனை கொடுக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. No doubts about it. நம்மளுடைய மனிதர்கள், இந்த குடும்பம் நிச்சயமாக will be there with us, strength, சந்தேகமே கிடையாது. No doubts about it. This wall can protect us. இந்த சுவர் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், ஒரு அடையாளமாக கூட இருக்கும். It can be a honor to us. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த சுவரால பாருங்க, இந்த சுவரால பாருங்க சில விஷயத்தை செய்ய முடியாது. ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய முடியாது. நம்ம கட்டி எழுப்புகிற இந்த சுவரால, this wall that we
been building so hard, அதால it cannot do something very important. வாசிப்போமா? நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். Let's read நெகேமியா 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. So the wall was finished on the 25th day of the month Elul in 52 days. இந்த அலங்கம் 52 நாளுக்குள்ள, எவ்வளவு நாள்ல? 52 டேஸ்ல. We know the background. நம்ம இங்க காட்சாமி சர்ச்சில் இந்த சர்மன்ல நம்ம பார்த்தோம். இப்படியாக இந்த நெகேமியா குறித்து நம்ம அதிகமாக we kind of looked into it and we learned so much. நெகேமியாலேருந்து ஒரு பைபிள் ஸ்டடியை பண்ணோம், ஒரு மாதம் ஒரு சீரீஸில் பண்ணோம். அதில் இந்த 52 days was very special for us as a church. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 52 நாட்களை குறித்து அதிகமாக தியானித்து we did so much and it was so special for us. நிறைய பேருக்கு தெரியும் அதில் எப்படி இந்த மக்கள் உடைக்கப்பட்டிருந்த அந்த அலங்கம், the wall which was broken. People, these Israelites, the Jewish people, பார்த்தீங்கன்னா அவங்க யூத மக்கள், அவங்க வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க திரும்பி வராங்க. நெகேமியா திரும்பி வராரு இந்த அலங்கத்தை திரும்பி கட்டுவதற்காக. என்னுடைய இந்த ஊரின் அலங்கம் இப்படி உடைஞ்சிருக்கிற my city and the wall is broken, இதை எப்படியா திரும்பி கட்டணும்னு சொல்லி திரும்பி வராரு. அந்த புட்டிங் இன் எஃபர்ட்ஸ் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வராங்க. 52 நாட்கள்ல 52 டேஸ்ல so much of efforts, அவ்வளோ முயற்சி எடுத்து இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. Beautiful. நம்ம ஒவ்வொருத்தர மாதிரியும், just like each one of us, நம்ம ஒவ்வொருத்தர் மாதிரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் இதை திரும்பி கட்டணும், என் வாழ்க்கையில் இதை கொஞ்சம் பில்ட் பண்ணணும். I want to build this area in my life. I want to build my family. I want to build my finances. என்னோட சரீரத்தை அதை என்று சொல்லி ஓடுறோம், கஷ்டப்படுறோம். எப்படி இவங்க கட்டி முடிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம கட்டி முடிக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம். எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், சில சமயத்தில் சண்டை போடுறோம், சில சமயம் எக்ஸ்ட்ரா மைல் போகிறோம், சாக்ரிஃபைஸும் பண்ணுறோம் கட்டி முடிக்கிறதுக்கு. we do it, don't we? நம்ம செய்கிறோம். இதெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு even after they built this, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறத அவங்க உணர்ந்தாங்க. they realized that they were missing something. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த priest கிட்ட போய் கேட்குறாங்க, எஸ்ரா கிட்ட போய் கேட்குறாங்க, அந்த புக்கை எடுங்க, take that book என்று சொல்றாங்க. My dear people, இன்னைக்கு நம்ம reopening of the book பார்க்க போறோம். போன வாரம் reopening of the well பார்த்தோம். அந்த கிணறை திரும்பவும் திறக்கிறத பத்தி பார்த்தோம். அந்த கிணறு நம்ம வாழ்க்கையில் எதை குறிக்கிறது என்றால், நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற சோர்ஸ் குறிக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பல கிணறுகள் இருந்தது. நமக்கு நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற, நம்மளுக்கு தேவையான நன்மைகளை செய்கிற, நம்மளை உற்சாகப்படுத்துகிற கிணறுகள் இருந்தது. அது ஒருவேளை இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு அடைத்திருக்க, நம்மை கொண்டே அதை அடைத்திருக்கிறான். அதை எப்படி நம்ம திரும்பவும் ரிடீம் பண்ணோம், ரீஓபன் பண்ணோம். அந்த கிணற்றின் அடியில, அந்த அடைப்புக்கு அடியில, இன்சைட் த பிளாக், அண்டர்நீத் த பிளாக், தேர் ஸ்டில் லைஃப் என்று சொல்லி பார்த்தோம். விட்டுடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க என்று சொல்லி பார்த்தோம். அதிலிருந்து திரும்ப லைஃப் வருது என்று சொல்லி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறது கிணறு இல்ல, அந்த கிணறையும் விட பெரிய வார்த்தை குறித்து பார்க்கிறோம். நமக்கு தேவையான பொருளுக்காக நம்ம ஓடுறோம், நம்முடைய வாழ்க்கைக்காக ஓடுறோம். ஆனா வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த வார்த்தைய, this word, the word of God, கர்த்தருடைய வார்த்தைய ஒருவேளை இன்னும் சரியாக நம்ம புரிந்து கொள்ளவில்லையோ என்று சொல்லி எனக்கு தோன்றுகிறது. Are we reading the Bible the same way we have to read it? வேத வசனங்களை எப்படி வாசிக்கணுமா அப்படி வாசிக்கிறோமா? இந்த வசனங்கள் நமக்கு ஆரம்ப நாட்கள்ல எப்படிப்பட்ட உற்சாகத்தையும் வாழ்க்கையும் கொடுத்துச்சோ, the life and the excitement it gave us, is it still giving us the same life and excitement? அதே உற்சாகத்தை, அதே வாழ்க்கையை நமக்கு திரும்பவும் கொடுக்குதா? Maybe not. நிறைய பேருக்கு கிடையாது. நிறைய பேர் நான் பேசும் பொழுது நிறைய பேர் உணர்றது, I have gone through these seasons in my life. நான் இப்படிப்பட்ட சில காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன்.
இந்த வார்த்தை இன்றைக்கு அதே உற்சாகத்தை ஒருவேளை கொடுக்காம இருக்கலாம். லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஆரம்பத்தில் இதை படிக்க நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு எண்ணம், அடிக்கடி ஓப்பன் பண்ணி படித்தோம். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த வசனங்களை எங்கே பார்த்தாலும் சந்தோஷம், வசனங்கள் படிக்கிறதுக்கு அதிக நேரம் செலவழித்தோம். பட் இன்னைக்கு மேபி நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை நிமித்தம் பிஸியாக இருக்கிறோம். இந்த வசனங்களுக்கு அவ்வளவா நேரம் கொடுக்க முடியல. We are not able to give enough time for this word of God. ஒரு கடமைக்காக ப்ராப்ளி வாசிக்கிறோம், கொஞ்சம் வாசிக்கிறோம், அதுக்கு ஒரு தனி நேரம் ஒதுக்கி கொஞ்சம் வாசிக்கிறோம். we just read it. We have to finish so many verses and chapters. அதனால வாசிக்கிறோம், we read it. இன்னும் சில பேரால வாசிக்க கூட முடியல, அதை கையில் எடுக்க கூட முடியல. நிறைய பேர் இங்க ஒரு புரிதலுக்காக இந்த டஸ்டி பைபிளை போட்டோம். ஆனா எனக்கு தெரியும் நான் உங்க அப்பா இல்லை, எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்ல. ஆமா, your father, எனக்கு தெரியும்ல. ஐ நோ, ரைட்? நிறைய பேர் வீட்டில் உண்மையாகவே பைபிள் டஸ்டியாக தான் இருக்கும். டெஸ்ட் பண்ணி பாருங்க, வீட்டில் போய் டஸ்டாக இருக்கும். டஸ்டாக இருக்கும். ஏன் டஸ்டாக இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் அந்த பைபிள் எடுத்து, எவ்ரி சிங்கிள் டைம் இந்த பைபிளை எடுத்து இதை நீங்க தொடைக்கும் பொழுது, இல்லை கை வைக்கும் பொழுது இங்க டஸ்ட் தெரிஞ்சதுன்னா, ரிமெம்பர், தட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். அந்த டைம்ல கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற தூரம் அவ்வளவு என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். எவ்ரி சிங்கிள் டைம் யூ டேக் திஸ் அண்ட் இதை கையில் தொடும் பொழுது, இதை திறக்கும் பொழுது, இதை திடீர்னு ஏதோ எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால எடுக்கும் பொழுது, இதில் டஸ்ட்டு உங்கள் விரல தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கும் கர்த்தருக்கும் உண்டான தூரத்தை, அது எவ்வளோ தூரம் என்பதை அது குறிக்கிறது என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த பைபிளை இந்த பைபிளை பல இடங்கள்ல பல வீடுகள் அலங்காரமா வச்சிருக்க, டெக்கரேஷனாக இருக்கிறது. இந்த பைபிளில் சில இடங்களில் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது. முன்னாடி இருக்கு, தலாகாணி பக்கத்தில் இருக்கு. இட் இஸ் ப்ரொடெக்ஷன். பட் திஸ் பைபிள் இஸ் எவ்ரிதிங் டு அஸ். இந்த மக்கள் வாழை கட்டினாங்க, பயங்கர எஃபர்ட் போட்டாங்க, பயங்கர முயற்சி செஞ்சாங்க, வாழை திரும்பி ரீபில்ட் பண்ணாங்க, பயங்கர எஃபர்ட், சாதனை, அக்கம்ப்ளிஷ்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெகமையா படிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ முயற்சி செஞ்சு, எவ்வளோ தடைகளை தாண்டி, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாங்க, அதெல்லாம் தாண்டி தே அக்கம்ப்ளிஷ். நமக்கு அப்படி தானே இருக்கு நம்ம வாழ்க்கை. பல விஷயங்கள் நம்ம சாதிக்கும் போது, நம்ம ஜெயிக்கும் போது, நம்ம முதல் மாதம் சம்பளம் வரும்போது, ஒவ்வொரு மாதம் சம்பளம் வரும்போது, இன்க்ரிமெண்ட் வரும்போது, அக்கம்ப்ளிஷ்மெண்ட், we feel so good இல்லை? ஆனால் இந்த மக்கள் உணர்ந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் உணர்ந்தாங்க, இதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, எல்லா பெருமையும் வந்தாச்சு. ஆனாலும் மனசுல ஒரு வெறுமை இருக்கு, மனசுல ஒரு வெறுமை இருக்கு. there is an emptiness, there is a vacuum in the heart. ஏதோ சரியில்லை, இவ்வளோ சாதிச்சுட்டே இருக்கிறோம், ஆனால் there is something which is missing என்று தோன்றுகிறது. அப்போதான் அவங்க சொல்றாங்க, அந்த புக்கை ரீஓப்பன் பண்ணலாமா? Can we reopen the book? அந்த புக்கை, அந்த ஸ்க்ராலை ரீஓப்பன் பண்ணலாமா என்று சொல்லி கேட்குறாங்க. Can we reopen the scroll என்று சொல்லி கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? எஸ்ரா கிட்ட கேட்குறாங்க. எஸ்ரா யாருன்னா, அந்த டைம்ல இருந்த ஆசாரியர், priest, scribe, the பரிசுத்தவான், அவங்கள ஸ்பிரிச்சுவலா நடத்துகிறவர். அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஜஸ்ட் லுக் அட் திஸ். இந்த எஸ்ரா, இந்த பைபிள், இந்த ஸ்க்ராலை, இந்த புக் ஆஃப் லாவை பாபிலோன்லேருந்து வரும் பொழுது, இங்கே நிறைய பேர் பாபிலோன்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. பாபிலோன்லேருந்து வரும் பொழுது அவர் தன்னோடு கூட கொண்டு வந்தார். 13 வருஷமா, எத்தனை வருஷமா? 13 years it's been lying there. அதே இடத்துல இருக்கு. 13 years அங்கேயே இருக்கு, பத்திரமா இருக்கு, பூட்டி இருக்கு. மேபி அப்பப்போ வந்து அதுக்கு பூஜை நடத்தியிருப்பாங்க. பட் இட்ஸ் ஸ்டில் லைங் தேர். மேபி அவங்க இது ரொம்ப பரிசுத்தமாக கன்சிடர் பண்ணாலும் அப்போ வந்து டஸ்ட் ஆகாதபடி தொடச்சி வச்சிருப்பாங்க. பட் இட் இஸ் ஸ்டில் லைங் தேர், நாட் ஓப்பன்ட், திறக்கல.
அதை திறக்கல. 13 வருஷமா திறக்கல, படிக்கல, மக்கள் படிக்கல. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் சாதிச்சிட்டாங்க, அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையில பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தோணுது, அவங்க கேட்குறாங்க, அந்த ஸ்க்ராலை ரீஓப்பன் பண்ணலாமா, அந்த வேர்ட் ஆஃப் காட் ரீஓப்பன் பண்ணலாமா, அந்த பைபிளை ரீஓப்பன் பண்ணலாமா என்று சொல்லி கேட்குறாங்க. ஐ பிலீவ் சம்திங் ஸ்டர்ட் இன் தேர் ஹார்ட். அவங்க உள்ளத்தை ஏதோ தோன்றிருக்கு, ஏதோ நடந்திருக்கு. இவ்வளோ ஓடுறோம், இவ்வளோ சாதிக்கிறோம், இவ்வளோ முடிக்கிறோம், ஆனால் சம்திங் ஸ்டில் மிஸ்ஸிங். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இவ்வளோ ஓட்டத்துக்கு நடுவில் எனக்கு புரியுது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அது அந்த வார்த்தையில் இருக்கிறது என்பது அவர்கள் உணர்ந்தார்கள். And I want this church to realize the same way. இந்த காலை நேரத்தில் இந்த சபையும் இந்த சபையை சார்ந்த குடும்பங்களும் இதை இன்றைக்கு உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை உணர்த்துகிறார் என்று சொல்லி ஆசைப்படுறேன். It's time to reopen the Bible. இந்த வேத புஸ்தகத்தை திரும்ப திறக்கிற நேரம் இது, திரும்ப திறக்கிற நேரம் இது. It's time to reopen the Bible. Word of God திரும்ப திறக்கிற நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலங்கள் நம்ம வேர்ட் ஆஃப் காட் திரும்பவும் திறக்கிற நேரம் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. just listen to me. just understand this. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மக்கள் எப்படி இதை திறந்தாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம வாசிப்போம். இப்போ just follow me. கொஞ்ச நேரம் என்னோட கூட இருங்க. just forget everything. கொஞ்ச நேரம் எனக்கு கொடுங்க. there's something beautiful that's going to happen in your life. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகிறது. வாசிப்போமா? நம்ம எல்லாரும் அதே எண்ணத்தோட அன்றைக்கு அந்த யூத மக்கள் எப்படி இதை திறந்திருப்பாங்களோ, எப்படி இதை ரீஓப்பன் பண்ணியிருப்பாங்களோ, லார்ட் ஐ வாண்ட் டு ரீஓப்பன் திஸ் வேர்ட் ஆஃப் யோர்ஸ் ஆண்டவரே. அதே மாதிரி ஐ ஃபீல் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நேரம் என்று சொல்லி நினைக்கிறேன். நம்ம காட்சாமி ஃபேமிலியிலே இது ரொம்ப சிறப்பு மிக்க நேரம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஐ பிலீவ் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல். ஐ ட்ரூலி பிலீவ் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி அன்றைக்கு அவர்கள் எப்படி திரும்ப ரீஓப்பன் பண்ணாங்களோ, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் அஸ் அவுட் ஹியர், வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷர்களும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். And all the people gathered as one man into the square before the water gate, and they told Ezra the scribe to bring the book of the law of Moses that the Lord had commanded Israel. So Ezra the priest brought the law before the assembly, both men and women, and all who could understand what they heard on the first day of the 7th month. And he read from it, facing the square before the water gate from early morning until midday, in the presence of the men and women and those who could understand. And the ears of all the people were attentive to the book of the law. இந்த மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருந்தது. இப்போ a guarded life is not a redeemed life. காக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை மீட்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நம்ம எவ்வளோ சுவர்களை கட்டலாம், எவ்வளோ ஆடம்பரங்களை கொண்டு வரலாம், எவ்வளோ பாதுகாப்பு மெக்கானிசம்ஸ் கொண்டு வரலாம், எவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரலாம், எவ்வளோ பீப்புளை நம்ம கூட சேர்த்துக்கலாம். we can do all these things. It is important. Sometimes it is very important. நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையான விஷயங்கள். வேலை செய்யணும், நம்ம சேவ் பண்ணணும், நம்ம மனிதர்கள் நிறைய நம்ம சுற்றி இருக்கணும். we need to have good relationships, we need to have good infrastructure. எல்லாமே important. we have to work for it, work hard for it. செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அது மீட்கப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க முடியாது.
It cannot give redemption. இதெல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளே ஏதோ மிஸ் ஆகும். இதெல்லாம் இருக்கும், ஆனால் நைட்டு தூக்கம் வராது. இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் எதிலுமே ஒரு பிடிப்பு இருக்காது. There's something missing. இந்த மக்கள் அதை உணர்ந்தாங்க. That's why they asked Ezra to bring back and reopen the book of the Lord God Almighty. இன்றைக்கு நம்ம சபையாக நம்ம எல்லாரும் பைபிள் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், பைபிளை பற்றி தெரிஞ்சிருக்கிறவங்களாக இருக்கலாம், என் மனப்பாடம் செய்கிறவங்களாக கூட இருக்கலாம். பட் திஸ் இஸ் அ டைம், நோட் இட் டவுன். நான் சொல்கிறனால புரிஞ்சுக்கோங்க, இதுதான் காலம். இந்த வசனங்களை, வார்த்தைகளை உண்மையாகவே அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படி திரும்பி திறந்து படிக்கிற காலம் இது. As a church, we are going to do it. சபையாக அதை செய்ய போகிறோம். சபையாக நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். சபையில குடும்பங்களாக, தனி மனிதர்களாக, every individual and families-ஆக we are going to give importance to this word of God, and we're going to start reading it, meditating it and loving it like that. எவ்வளவோ செய்யலாம், எவ்வளவோ ஓடலாம், எவ்வளவோ சாதிக்கலாம். பட் இஃப் திஸ் இஸ் நாட் ஓப்பன்ட், இது திறக்கப்பட்டு இருக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை விருதா. Our life will become waste. A humble request from me, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதற்கு தர வேண்டிய இதற்கு தர வேண்டிய அந்த முழு முக்கியத்துவத்தை தயவு செய்து நம்ம அனைவரும் கொடுக்க ஆரம்பிப்போம். Let's give the complete importance that we have to give for this which is priority in life. பைபிள் வாசிக்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். We know about it. So many umpteen number of messages, learnings, advice we've got on this. இதை குறித்து பல அட்வைஸ் நாங்கள் கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஏன் நாங்களும் வாசிக்கிறோம், பல விதத்தில் வாசிக்கிறோம். நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒருவேளை இதுதான் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸாக இப்போ இருக்கலாம். பட் டுடே ஐம் கோனா டீச் யூ சம்திங் பியூட்டிஃபுல். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சில விஷயங்களை கற்றுத்தரப்போம். ஏன் தெரியுமா? இந்த மக்களை நான் பார்க்கும் பொழுது, நெகேமியாவில் இந்த மக்களை நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சாதிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க இந்த பைபிளை வாசிக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இவங்க இந்த பைபிளை எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாசித்த பிறகு அவங்க ஃபீஸ்டிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன கட்டளை வருதுன்னா, கொண்டாடுங்க என்று சொல்லுகிற ஒரு கட்டளை வருகிறது. ஸோ அந்த பைபிள் ரீடிங் அவங்களுக்கு ஒரு ஃபீஸ்டிங்காக மாறுகிறது, ஒரு செலிப்ரேஷனாக மாறுகிறது. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுது. பைபிள் ரீடிங் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அந்த பைபிளை நம்ம திரும்ப திறந்து வாசிக்கும் பொழுது, அதுக்கு திரும்ப அந்த முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, the importance that it should have, அது திரும்ப when we give it that importance, I am very sure that we'll have celebration in our families, that we'll have celebration in our lives, that we will have celebration in whatever we do. நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் கொண்டாட்டம் இருக்கும், உண்மையான கொண்டாட்டம் இருக்கும். உலகத்தின் கொண்டாட்டம் இல்லை, ரியல் கொண்டாட்டம். அது பைபிளை திறந்து வாசிக்கும் பொழுது. அப்போ இவங்க எப்படி தான் வாசித்தாங்க? அப்படி என்ன நம்மளோட வித்தியாசமாக இவங்க செஞ்சாங்க? இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் லட்சக்கணக்கில் தேசங்கள் எங்கும் பைபிளை வாசிக்கிறாங்களே, பைபிளை தூக்கிட்டு போறாங்களே. அதனால தான் உங்களுக்கு பேரே வேத பாரகர்கள் என்று சொல்லி வருகிறது, பைபிள் பீப்புள் என்று சொல்லி வருகிறது. எத்தனையோ பைபிளை சார்ந்த பேர்கள் அவங்களுக்கு வருது. Christians do read a lot of Bible, they process so much of Bible. நிறைய வாசிக்கிறாங்க, நிறைய அதை பற்றி பேசுறாங்க. என்ன புதுசு? சரியா வாசிக்கிறோமா? அதை பற்றி சரியா புரிஞ்சுக்கிறோமா? இல்லை. அதனால தான் அது டஸ்ட் ஆயிடுது, அதனால தான் டிஸ்டன்ஸ் உண்டாயிடுது, அதனால கேப் இருக்கு, அதனால தான் போர் அடிக்குது, அதனால தான் கொஞ்சம் திறந்தாலே தூக்கம் வருது, அதனால தான் பல வார்த்தைகள் புரிய மாட்டேங்குது. ஏன்? நம்ம இதை எப்படி வாசிக்கணும் இன்னும் சரியா இன்னும் புரிஞ்சுக்கல. But today I'm going to teach you from these beautiful bunch of people. இந்த அற்புதமான சில மனிதர்களோட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன்.
பைபிள் நம்ம எப்படி சபையாக, குடும்பமாக, தனி நபர்களாக வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க, வாஞ்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பசியா இருக்கிறீங்க? 3 காரியங்கள், 3 things இவங்க வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். 3 things. முதல் காரியம் ஹங்கர், எல்லாரும் சொல்லுங்க, பசி. ரெண்டாவது காரியம் என்கவுண்டர், சந்திப்பு. மூன்றாவது காரியம் ஜாய், சந்தோஷம். ஹங்கர், பசி, என்கவுண்டர், சந்திப்பு, ஜாய், சந்தோஷம். பைபிளை நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி தான் இனிமேல் ரீஓப்பன் பண்ணுறோம். நம்ம வீடுகளில், நம்ம குடும்பங்களில், நம்ம சபையில், நம்ம ஒவ்வொருத்தரும் இனிமேல் ரீஓப்பன் பண்ணுறோம். ரீஓப்பன்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நிறைய பேர் தொடர்ந்து வாசிட்டு இருந்திருப்பீங்க பைபிளை, நிறைய பேர் மனப்பாடம் கூட பண்ணியிருப்பீங்க. பட் யூ கோனா சேஞ்ச் ஹவ் யூ டூ இட். ஓகே, அவ்வளோதான். அதான் ரீஓப்பனிங். சிலர்லாம் வாசிக்காமல் கூட போயிருக்கலாம் கொஞ்ச நாட்கள், ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக, ஏதாவது ஒரு கஷ்ட நிமித்தமாக, ஒரு வேலை வாழ்க்கை வெறுத்ததுனால, என்னடா கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லி நினச்சதுனால கூட some of you have buried your Bibles and you're not reading it, படிக்காமல் இருக்கலாம். நம்ம எல்லாருமே ரீஓப்பன் பண்ண போகிறோம். we're going to reopen. எல்லாரும் சொல்லலாமா? reopen the word of God. reopen the word of God. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அதை நம்ம பார்க்குறோம். இந்த 3 விஷயங்கள் மூலமாக பண்ண போகிறோம். முதல் காரியம் என்ன சொன்ன? கேட்கலங்க. ஹங்கர். பசினா தெரியுமா உங்களுக்கு? பசினா தெரியுமா? பசி டைமில் யாராவது ஓகேயா சாப்பிடலாமா சொல்லுங்க. சாப்பிடலாமா? ஓகே, அவங்க எல்லாருக்கும் சாப்பிட்ற நேரமா இது? சாப்பாட்டுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா? we have time for eating, right? எப்போ சாப்பிடுவோம்? 1 மணிக்கு, 2 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடுவோமா? லஞ்ச் அந்த டைம் தானே சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன டைம் சாப்பிடுவோம்? 8 o'clock, 9 o'clock அந்த மாதிரி சாப்பிடுவோம். டின்னர் நைட்டு ஒரு டைம் சாப்பிடுவோம். இப்போ பார்த்துமா கீழே உந்துருப்பாரு திரும்பியும். ஓகே, இப்போ நம்ம எப்போ பிரியாணி வந்தாலும் அது சாப்பிட்ற டைம் இல்லாட்டி கூட அந்த பிரியாணியை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த பிரியாணிக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு. இப்போ நல்லா சூப்பராக மதியானம் லஞ்ச் சாப்பிட்ருப்போம். லஞ்சு சாம்பார், வடை வச்சு, பாயாசம் வச்சு சாப்பிட்ருப்போம். நம்ம சாப்பிட்டு வீட்டில் இருப்போம். நல்லா அப்படி கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா சாப்பிட்டு வடை பாயசத்தோட நல்லா வெஜிடேரியன் மீல் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அப்படி இருப்போம் நம்ம. ஆனால் அந்த சமயம் நம்ம பக்கத்து வீட்டு பாய் வருவார். இன்னைக்கு ரம்ஜான், உங்களுக்கு பிரியாணி கொடுக்குறோன்னு வந்தேன் அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? பாய் வீட்டு பிரியாணி, ரம்ஜான் பிரியாணி, நல்லா சாப்பிட்டோமே, பரவாயில்ல, கொஞ்சம் இடம் இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நைட்டுக்கு சாப்பிடுங்க. இல்லை நைட்டுக்கு சாப்பிட்றேன், இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன் அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா? கொஞ்சமாவது சாப்பிடுவோமா மாட்டோமா? சொல்லுங்களேன், சாப்பிடுவோமா மாட்டோமா? பிரியாணி உங்களை மயக்கிடுச்சா? சாப்பிடுவோமா மாட்டோமா? இந்த பிரியாணிக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு, பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஸோ பவர்ஃபுல், சம்டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் கிறிஸ்டியன்ஸ். பிரியாணிக்கு ரொம்ப பவர் இருக்கு. அந்த பவர் என்ன பண்ணும்? எப்போ கொடுத்தாலும் சாப்பிட தோணும். பசி இருக்கோ பசி இல்லையோ சாப்பிட தோணும். அது மாதிரி அனுபவங்கள் இருக்கா இல்லையா? ஆனா பசிக்கும் போது தான் சாப்பிடணும். எப்படி? பசிக்கும் போது தான் சாப்பிடணும். when you are hungry only you have to eat. ஏன்? அப்பதான் டைஜஸ்ட் ஆகும், ப்ராப்பர் டைஜஷன். ஹங்கர் என்பது, பசி என்பது அது யாரோ சொல்லி கொடுத்த விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் சம்திங் which was taught to us. It is natural. That's how we've been created. God has beautifully created our body. அங்க சில ஆசிட்ஸ் நம்ம வயிற்றுல சரியா வயிறு எம்டியா இருக்கும் பொழுது, ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படும் பொழுது, the body gives signals. நம்ம சரீரம் சில சிக்னல் கொடுக்குது, சில ஆசிட், சில என்சைம்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது. அப்போ இட் இஸ் கிவிங் சிக்னல் that you are hungry, you have to eat, you have to feed me, body needs nutrition என்று சொல்லி சிக்னல் கொடுக்குது. அதான் ஹங்கர். அது பேர் தான் பசி.
அப்போ சாப்பிட்டோன்னா சரியான அளவில் it takes the nutrition, it takes everything, it digests everything, the body becomes strong. கரெக்டா டைஜஸ்ட் ஆயிடும். இல்லைன்னா நெஞ்சு மேலேயே நிற்கும், கஷ்டமா இருக்கும், வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல போய் டாக்ஸினா மாறிடும். யூ ஷுட் நாட் ஈட் when you're not hungry இல்லையா? அது கிரியேஷன் அப்படி இருக்கு. ஆனால் பசிக்கும் பொழுது சாப்பிட்டா so healthy. இன்னைக்கு பைபிள் எப்படி வாசிக்கிறோம் அதுதான் பெரிய கொஸ்டின். இந்த மக்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன். வாசிப்போமா? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் கவனமா வாசிங்க. நெகேமியா 8:1. ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். And all the people gathered as one man into the square before the water gate, and they told Ezra the scribe to bring the book of the law of Moses that the Lord had commanded Israel. எல்லா பீப்புளும் என்ன சொல்லுது வசனம்? எல்லா பீப்புள், all the people, they gathered together. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வந்து oneness of mindல அவங்க கேட்குறாங்க. they are asking, அவங்க கேட்குறாங்க எஸ்ரா கிட்ட அந்த வார்த்தையை கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க என்று சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? Are you able to understand? Are you able to understand? புரியுதா உங்களுக்கு? அந்த ஒன்னஸை பாருங்க, அந்த பீப்புளை பாருங்க. மக்கள் கேட்குறாங்க, எனக்கு வேணும், எனக்கு இந்த வார்த்தை வேணும். I want to understand. I need more. Please tell me. Please teach me. Please give me. என்று சொல்லி யார் கேட்குறா? Every one of them. நான் எப்போதும் என்ன மாதிரி ஒரு சர்ச் என்விஷன் பண்ண தெரியுமா? எனக்கு எப்படி சர்ச் இருக்கணும் தெரியுமா ஆசை? நான் எப்போதும் என் ப்ரொடக்ஷன் டீம், மீடியா டீம் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்களாம் கஷ்டப்பட்டு நிறைய ஒர்க் பண்ணுறீங்க. இந்த சர்வீஸ் நடக்கணுன்றதுக்கு இவங்க ஒவ்வொருத்தருடைய பங்கு ரொம்ப அதிகம். அவங்களுக்காக கருத்துக்கு நன்றி சொல்லுமா கரங்களை தட்டி. so much work happens. இந்த வாரம் முழுவதும் நிறைய ஒர்க் ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. மீடியாவில் ப்ரொடக்ஷனில் அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, கேமரா அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. எவ்வளோ பேர் முயற்சி எடுத்து ஒவ்வொரு வாரமும் இந்த சர்வீஸ் நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த டெலிகாஸ்ட் பல இடங்களில் ஆகிறது, யூடியூப்பில் வருது. அதுக்காக நிறைய பேர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் நம்ம உட்காந்து கவனிக்கிற டைமில் நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் என்னமா சொல்லுவேன், நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய விஷயம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறீங்க, ஆனால் வார்த்தை நீங்கள் கவனிக்கலைன்னா இது எல்லாமே வேஸ்ட். வேர்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும் ஃபுல்லாக. ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்டிமனி வருது. 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே சொல்கிறாங்க, உங்கள் பையனோட சர்மன் ஓடிட்டுருக்கு டிவியில், அவ்வளோ எனக்கான பதிலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவங்களோட ஊழியங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறது தான். ஸோ டோன்ட் ஜட்ஜ் பீப்புள். they are also putting a lot of efforts. நிறைய பண்ணுறாங்க, அதனால நிறைய பேர் போய் சென்றடைகிறது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இங்கே பண்ணுறது எல்லாமே ஒரு ஊழியம், தியாகம். பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஒருவேளை இங்கே பார்க்க முடியாத ஒரு 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 சின்ன வேலை இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கோ பேக் அண்ட் வாட்ச் இட். இந்த சண்டே இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை இந்த ஹாலில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சென்றடையணும். Every single person. If you are disturbed because of some work or your child, உங்கள் பிள்ளைனாலையோ இல்லாட்டி உங்கள் ஏதோ ஒரு வேலைனாலையோ if you are disturbed, அதை கொஞ்சம் கவனிக்க முடியலன்னா ஒரு 5 நிமிஷம் மிஸ் பண்ணால் கூட வீட்டுக்கு போய் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். கர்த்தரோட வார்த்தை மேலே எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் லைஃப் சேஞ்சிங். இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற விஷயம். அப்படிப்பட்ட வார்த்தையாக நம்ம வார்த்தையை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சபையில் அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும், ஹங்கர் இருக்கணும், பசி இருக்கணும். வார்த்தையின் மீது பசி இருக்கணும், ஹங்கர் இருக்கணும். பசி இந்த மக்கள் கிட்ட இருந்தது, இந்த ஜனங்கள் கிட்ட இருந்தது, இந்த யூத மக்கள் கிட்ட இருந்தது. அன்றைக்கு அவங்க சாதிச்சாங்க. 52 days it was a big accomplishment. உலகம் எங்கோ திரும்பி பார்க்குற ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக இது இருந்தது. இட் வாஸ் நாட் ஈஸி.
அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சவங்களா இருந்தாங்க. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. கர்த்தரோட வார்த்தை மேலே ஒரு ஹங்கர் இருந்தது, ஒரு பசி இருந்தது. இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையை நான் பார்க்க ஆசைப்படுறேன். எவ்வளோ சாதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனால் கர்த்தரோட வார்த்தையின் மேலே ஒரு தாகம் இருக்க வேண்டும். There should be a hunger for the word of God. அதுதான் முக்கியம். That is important. That is very important. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை பார்க்கும்பொழுது. அந்த வேர்ட் ஆஃப் காட் அங்கே 13 வருஷம் இருக்கு. எஸ்ரா வந்து அவங்ககிட்ட சொல்ல, வாங்க இப்போ எல்லாம் கட்டி முடிச்சு இப்போ ப்ரேயர் மீட்டிங் நடத்துவோம், தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் நடத்துவோம், அவர் சொல்லலை. அந்த மக்கள் கிட்ட அந்த பசி இருந்தது. இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு தூக்கம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்கும் போது எனக்கு நிறைய புரிய மாட்டேங்குது என்று சொல்லுவாங்க. பாஸ்டர் எனக்கு பைபிள் வாசி போர் அடிச்சிச்சுன்னு சொல்றவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஐம் சாரி, ஐம் நாட் ஜட்ஜிங் அகெயின், நான் ஜட்ஜ் பண்ணல. ஆனால் அப்படி ஒருவேளை ஒரு சீசனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, புரியல, தூக்கம் வருது, போர் அடிக்குதுன்னு சொல்கிற சீசனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட பசி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், ஹங்கர் இல்லைன்னு அர்த்தம். பசி எடுக்கும் பொழுது அதை சாப்பிட்டா அது எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடிக்கு சரியா போய் உட்காந்து செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யும். டைஜஸ்ட் ஆகாமல் நிற்காது. அது உங்கள் சிஸ்டமோட டைஜஸ்ட் ஆகி உங்களை பெட்டராக சூப்பராக ஸ்ட்ராங்காக ஆக்கிடும். ஸோ எவ்ரி டைம் யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் எவ்ரி டைம் யூ திங்க் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட், இந்த வேத வசனத்தை குறித்து நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள ஒரு பசி இருக்கணும், ஒரு ஹங்கர் இருக்கணும். ஐ நீட் திஸ் வேர்ட் ஆஃப் காட். எனக்கு இந்த வார்த்தை தேவை, எனக்கு இந்த பைபிள் தேவை, திஸ் பைபிள் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, ஐ நீட் இட் என்கிற தாகத்தோட இந்த பைபிளை ஓப்பன் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் அழிச்சிருங்க, ரப்பர் போட்டு அழிச்சிருங்க. எதெல்லாம் தெரியுமா ரப்பர் போட்டு அழிக்கணும்? காலையில் கரெக்டாக இந்த டைமுக்கு நான் கண்டிப்பாக ஒரு 10 அதிகாரம் வாசித்துருவேன் அப்படின்ட்டு, நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 அதிகாரம் நான் வாசித்துருவேன். நான் எப்படியாவது இந்த ஆப்பில் போயிட்டு இல்லாட்டி இந்த ஸ்டேட்டஸில் போயிட்டு நான் இத்தனை வசனங்களை பார்த்து அதை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். இப்படி வாசிக்கிறதா இருக்கட்டும், நல்லது தான், இப்படி செய்கிறதா நல்லது தான். ஆனால் பைபிள் அப்படி வாசிக்கிறது கிடையாது. அது வெறும் ஆக்டிவிட்டி. பைபிள் பசியோட வாசிக்கணும், ஹங்கர் இருக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் பசியோட தரகணும். அதிக பசி எடுத்து ரொம்ப பசியோடு கூட நீங்க ஏதாவது கடையை தேடி போய் இல்லாட்டி வீட்டுக்கு அவசரமா வந்து அங்க ஒரு நல்ல பிரியாணியோ நல்ல உணவு உங்களுக்கு பிடிச்ச சாதமோ இருந்தா எப்படி அதை போய் சாப்பிடுவீங்களோ அந்த பசி இருக்கணும். You need to have that hunger. It should be in every house. எல்லா வீடுகளிலும் வார்த்தைக்கு அப்படி ஒரு பசி உண்டாகட்டும். இந்த சபையில இந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு பசி உண்டாகட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், இங்க இருக்கிற தனிப்பட்ட நபருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பசி உண்டாகட்டும். Let there be hunger like that. In the season, I pray that we will have the same thing. இந்த நெகேமியா 8:1 இந்த சபையில ஆரம்பிக்கட்டும். It's not the pastor, it's not the preacher who should come with so much of burden, hunger. வசனத்துக்காக இவ்வளோ பசியோட அதை கவனிச்சு தியானிச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி இங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஆர்வத்தோட வர்றது இந்த பாஸ்டரா இங்க இருக்கிற ப்ரீச்சர்ஸா மட்டும் இருக்கக்கூடாது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கணும். Only if you hunger for more, the word will come more powerfully. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு ஒரு ட்ரைனஸ் உணர்றேன், எனக்கு சர்மன் புரிய மாட்டேங்குது, தூக்கம் வருது, சர்மன் பாதினா தூக்கம் வருதுன்னு சொன்னா அது it is not the pastor's fault, it is not the church's fault. I'm sorry to say this, but அது உங்களுடைய fault. உங்ககிட்ட பசி கம்மியா இருக்கு, வார்த்தைக்காக பசி கம்மியா இருக்கு, இன்னும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற பசி கம்மியா இருக்கு. நீங்க சர்ச்சுக்கு லேட்டா வந்தா it is because the hunger is low in you. அந்த பசி கம்மியா இருக்கு உங்ககிட்ட. இதை இன்னும் படிக்கணும், இதை புரிஞ்சுக்கணுன்ற பசி கம்மியா இருக்கு. இந்த பசி அதிகமா இருந்துச்சுன்னா இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், அதுக்காக ஓடுவீங்க. எப்படியாவது அதை பெற்றுக்கணும்னு உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும். இந்த நெகேமியா 8:1 அங்கர் I want to see in every one of you. இந்த சர்ச்சில் அதை பார்க்க ஆசைப்படுறேன்.
ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே ஃபார் திஸ் சர்ச் அண்ட் த ஃபேமிலிஸ். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பசியை கொடுங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஹங்கரை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி என்பதை உணர செய்யுங்க ஆண்டவரே. we not judging, குறை சொல்லலை, ஆனால் எல்லாரும் இந்த சபையில் இருக்கிற சின்ன குழந்தையிலிருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வார்த்தையின் மீது இப்படி ஒரு பசி ஏற்படட்டும். வீடுகளில் தனிப்பட்ட முறையில் வசனங்களை வாசிக்கும் பொழுதும் சரி, whenever they reflect on the word of God, தியானிக்கும் போதும் சரி, சபையில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுகிற நேரங்களிலும் சரி, let there be hunger for the word of God. அப்படிப்பட்ட ஒரு பசியை கர்த்தர் குடிப்பீராக என்று சொல்லி, இந்த சபை மீது இப்படிப்பட்ட ஒரு பசி அனாயிண்டிங் வர வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹங்கருக்கு அப்புறம் I saw something beautiful. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பைபிள் ரீடிங்கில் வந்து ஒரு பசி வேணும், ஒரு ஹங்கர் வேணும், பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு பசி வேணும். அடுத்தது என்கவுண்டர் வேண்டும். எவ்ரி டைம் we read the word of God, ஒரு என்கவுண்டர் தேவை. தயவு செய்து இன்னைக்கு படிக்க வேண்டிய 3 அதிகாரத்தை முடிச்சிட்டேன், பைபிளில் 50% முடிச்சிட்டேன் அப்படின்னு வாசிக்காதீங்க. நீங்கள் அன்னைக்கு ஒரு என்கவுண்டரை சந்திக்கலைன்னா அன்னைக்கு பைபிள் வாசித்ததே வேஸ்ட். பைபிளை ஞானத்துக்காக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அறிவுக்காக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. படிக்கட்டும், அதெல்லாம் ஓகே. ஆனால் பைபிளை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் படித்தா கூட அதில் ஒரு என்கவுண்டர் இருந்தால் தான் அந்த பைபிள் ரீடிங்க்கு உண்மையான வேல்யூ இருக்கு. எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட் இருக்கு. மேக்னெட் பவர்ஃபுல்லா இல்லையா? மேக்னெட்டுக்கு ஒரு பயங்கர பவர் இருக்கு. என்ன பவர்? the magnet has such power, it can attract. இழுத்துடும், அதுக்கிட்ட இழுத்துடும். எப்படின்னா, let's for example say that இது வந்து பர்ஃபெக்ட் இல்லாத உடைக்கப்பட்ட ஒரு விஷயம், இது பர்ஃபெக்டான பியூரான விஷயம். இழுத்துடும், தன்னோடு சேர்த்துக்கும். It will attach it to itself. தன்னோடு சேர்த்துக்கும். It will attach it to itself. இவங்க ஹங்கரோடு கூட பசியோடு கூட இந்த வார்த்தையை படிக்கும்படியாக அவங்களிடத்துல கேட்குறாரு. அவங்க எஸ்ரா கிட்ட கேட்குறாங்க. எஸ்ரா எடுத்துட்டு வர்றாரு, ஓப்பன் பண்ணுறாரு, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8-9 வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். And Nehemiah, who was the governor, and Ezra the priest and scribe, the Levites who taught the people, said to all the people, this day is holy to the Lord your God. Do not mourn or weep. For all the people wept as they heard the words of the law. ஏன் அவர் சொல்றார்? ஏன் அந்த நெகேமியா இப்படி சொல்றார்? என்ன சொல்றார் அந்த பீப்புளுக்கு? This day is holy, do not mourn or weep என்று சொல்றார். நீங்க அழ வேண்டாம் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் உங்களை வாசிக்க இவங்க வாசிக்க இந்த பீப்புளுக்குள்ள ஒரு விஷயம், சம்திங் இஸ் ஹேப்பனிங். they are worshiping the Lord. 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், worship பண்றாங்க. அவங்களுக்குள்ள something is happening. they started weeping. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. they started crying. அழ ஆரம்பிக்கிறாங்க. people அந்த வசனத்தை வாசிக்கும் போது அழ ஆரம்பிக்கிறாங்க. something was happening. ஏதோ நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? what was happening? ஏன் அவங்க அழுறாங்க? ஏன் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அழுறாங்க? something was happening inside, deep inside. நல்லா கவனிச்சுக்கோங்க. I'm going to show you something very very theological. ரொம்ப முக்கியமான ஒரு வேதத்திலிருந்து ஒரு விஷயத்தை காட்டுறேன்.
எங்க இதை வாசிக்கிறாங்க? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்க வாசிக்கிறாங்க? எந்த இடத்துல வாசிக்கிறாங்க? அந்த வாலுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. வாலுக்கு முன்னாடி எங்க வாசிக்கிறாங்க? வாலுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்களா? வாட்டர் கேட்டுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. எங்க வாசிக்கிறாங்க? வாட்டர் கேட் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு. தமிழ்ல என்ன சொல்லுது அதுக்கு? தண்ணீர் வாசல் என்று சொல்லுகிறது. தண்ணீர் வாசல் முன்னாடி நின்று வாசிக்கிறாங்க. அங்க எத்தனை கேட்ஸ் இருந்துச்சு தெரியுமா? எத்தனை கேட்ஸ் இருந்துச்சு தெரியுமா? பல கேட்ஸை பத்தி சொல்றாங்க. 3ஆம் அதிகாரத்தை, நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். பல கேட்ஸை பத்தி சொல்றாங்க. ஏன் இந்த கேட்ஸ் பத்தி போடப்பட்டிருக்கு 3ஆம் அதிகாரத்துலன்னா, இந்த அலங்கத்தை திரும்பி கட்டினாங்களே, வாலை திரும்பி ரிப்பேர் பண்ணாங்களே, அப்போ ஒவ்வொரு கேட்டையும் ரிப்பேர் பண்றாங்க. ஷீப் கேட்டை ரிப்பேர் பண்றாங்க, டங் கேட்டை ரிப்பேர் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு கேட்டையும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு கேட்டையும் ரிப்பேர் பண்ணிட்டே வராங்க. ஆனா எங்கேயுமே வாட்டர் கேட்டை ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லல. ராதர் வாட்டர் கேட்டு நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்ததுக்கு வசனம் இருக்கு. அப்போ உடைக்கப்பட்ட அந்த அலங்கத்துல, அந்த புரோக்கன் வால்ல கேட்ஸையும் ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. எல்லா கேட்டையும் ரிப்பேர் பண்றாங்க. ஆனா அந்த வாட்டர் கேட் மட்டும் ரிப்பேரே ஆகல. அதனால அது எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இட் வாஸ் பர்ஃபெக்ட், ஒர்க்கிங் ஃபைன், working fine. The only gate which was working fine, Jesus said, I am the living water. நானே ஜீவ தண்ணீராய் இருக்கிறேன் என்று சொன்னார். He was the living water, perfect, unbroken, உடைக்கப்படவில்லை, உடைக்கப்படாத வார்த்தையாக இருக்கிறார். ஜீசஸ் தான் வார்த்தை என்று வசனம் சொல்லுகிறது. Jesus was the living water. Jesus was the living word, perfect, unbroken word. உடைக்கப்படாத வார்த்தை. நல்லா கவனிச்சுங்க. ஜீசஸ் யாரு? உடைக்கப்படாத பெர்ஃபெக்டான வேர்டு. He was so perfect. அந்த வார்த்தை was so perfect. அந்த பெர்ஃபெக்டான வேர்டு இப்போ யாரை சந்திக்குது? இந்த பெர்ஃபெக்டான வேர்டு, இந்த பைபிள், இந்த பெர்ஃபெக்டான வேர்டு யாரை சந்திக்குது? இந்த உடைக்கப்படாத வார்த்தை, இந்த அன்ப்ரோக்கன் வேர்டு யாரை சந்திக்குது? இந்த அன்ப்ரோக்கன் வேர்டு புரோக்கனா இருக்கிற நம்மளை சந்திக்குது. Each one of us are broken inside. நமக்கே தெரியாம தெரிஞ்சு ஏதோ சில விஷயங்கள் நமக்குள்ள உடைக்கப்பட்டிருக்கிறது. There are so many broken areas in our life. நம்ம நல்லா கட்டிட்டு இருக்கோம், நல்லா கட்டுறோம், சூப்பரா கட்டுறோம். நிறைய பேர் அப்ரிசியேட் பண்றாங்க, நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க, ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, நம்மளை அக்னாலஜ் பண்றாங்க, சூப்பரா கட்டுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ சில காரியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. There are so many things broken inside our heart. நமக்கே நிறைய நேரத்தில் தெரியல. சிலர்லாம் சொல்லுவாங்க, என்னால் தனியாக இருந்தால் அழுதுருவேன் அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? அப்போ அவங்க உணர்றாங்க அவங்களுடைய புரோக்கனஸ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் புரோக்கனஸ் இருக்கு. அந்த புரோக்கனஸ் இந்த அன்புரோக்கன் வேர்டு சந்திக்கும் பொழுது, இந்த பைபிள் வாசிக்கும் போது, இந்த பெர்ஃபெக்ட் ஜீசஸ் நம்மளை சந்திக்கும் பொழுது நமக்குள்ள ஏதோ நடக்கும். ஒவ்வொரு முறையும் நடக்கும். எவ்ரி சிங்கிள் டைம் நடக்கும். நீங்க 5 minutes உட்காந்து இந்த பைபிள் வாசிச்சாலும் அது நடக்கும். நீங்க டெய்லி வாசிச்சாலும் டெய்லி அது நடக்கும். ஒரு நாளைக்கு 10 முறை இந்த பைபிளை நீங்க வாசிச்சாலும் அது நடக்கும். ஏன்னா நமக்குள்ள அவ்வளோ புரோக்கன்னஸ் இருக்கு. உலகம் நம்மளை உடைக்குது. அந்த உடைக்கப்பட்ட நமக்கு இந்த பெர்ஃபெக்ட் உடைக்காத வசனம் மட்டும்தான் ஆதாரமா இருக்க முடியும். அது இருக்கு. ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை. இது இயேசு கிறிஸ்து, இது என் ஜீசஸ். ஒவ்வொரு டைம் வாசிக்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது நீங்க எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்கன்னு தெரியாது, எப்போ வாசிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க வாசிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா, சம்திங் டீப் இன்சைட் மூவ் ஆகலன்னா, ஐம் டெல்லிங் யூ, அன்னைக்கு நீங்க பைபிளே வாசிக்கல. தயவு செய்து பைபிள் வாசித்தேன்னு சொல்லாதீங்க. எவ்ரி சிங்கிள் டைம், தட்ஸ் த பவர் ஆஃப் த பைபிள். எவ்ரி சிங்கிள் டைம் நீங்க வாசிக்கும் போது இட் டஸ் சம்திங் பியூட்டிஃபுல். இட் ஹாஸ் டு டூ சம்திங் பியூட்டிஃபுல். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவ்வளோ உடைக்கப்பட்ட விஷயம் இருக்கு. அதை மாற்ற இந்த பைபிளால முடியும். எவ்ரி சிங்கிள் டைம் பைபிள் வாசிக்கும் பொழுது பசியோட வாசிக்கணும், அங்கர் இருக்கணும். பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த என்கவுண்டருக்கு ரெடியா இருக்கணும். ஓப்பன் பண்ணி, ஆண்டவரே
just come inside and clean what you have to clean. ஆண்டவரே, உன் வார்த்தை மூலமா எனக்குள்ள வந்து எதெல்லாம் சுத்தம் செய்யணுமோ, சரி செய்யணுமோ, மாற்றணுமோ, அமைதியாக்கணுமோ, சுகமாக்கணுமோ, நீங்க செய்யுங்க என்று ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். அப்படி பைபிள் வாசிக்கும் பொழுது it will be so powerful. It will move you. It will move you. It will move you. கடைசியாக ஜாய், சந்தோஷம். பைபிள் வாசிக்கும் போது பசியோட வாசிக்கணும். பைபிள் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது ஒரு என்கவுண்டர் நடக்கணும். முக்கியமா பைபிள் வாசிக்கும் பொழுது there is something special that needs to happen. நெகேமியா 8:10 வாசிப்போமா? பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். Then he said to them, Go your way, eat the fat and drink sweet wine, and send portions to anyone who has nothing ready. For this day is holy to our God, and do not be grieved, for the joy of the Lord is your strength. For the joy of the Lord is your strength. ரொம்ப பிடிச்ச வசனம், ரொம்ப ஸ்பெஷல் வசனம். ஆனால் I want to tell you something. இவங்களுக்கு நெகேமியா சொல்றாரு, நீங்க அழாதீங்க, கலங்காதீங்க. என்கவுண்டர் அவங்களுக்கு அந்த என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கனால அழுகுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அழாதீங்க, கலங்காதீங்க. நீங்க இங்க அழலாம், இப்போ அழலாம், ஆனா இனிமேல் அழக்கூடாது. அதுதான் பைபிளோட பியூட்டி பாருங்க. அதை வாசிக்கும் போது நமக்குள்ள இருக்க புரோக்கன்னஸ் ஏதோ செய்து ஒருவேளை நமக்கு அழுக வரலாம், சம்திங் மைட் ஹேப்பன் இன்சைட் தி ஹார்ட். பட் அதை வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும், ஜாய் வரும். டைம் டு செலிப்ரேட் ஆயிடும். That's what happens during the Bible reading. அதுதான் நடக்கும் பைபிள் ரீடிங் அப்போ. You know what? ஏன் நமக்கு அந்த செலிப்ரேஷன் மோடு வரமாட்டேங்குது தெரியுமா? ஏன் நம்ம ஜாய் ஒவ்வொரு வாட்டியும் வாசிக்கும் போது பெற்றுக்கொள்ள மாட்டோம் தெரியுமா? ஏன் இந்த பைபிளை மூடி வைக்கும் பொழுது நம்ம எஸ் ஐ எம் ரெடி என்று சொல்ல முடியல தெரியுமா? ஏன்னா நம்மளுக்கு புரியல. என்ன எழுதியிருக்கீங்க? ஈப்ரூ லாங்குவேஜ்ல சர்வீஸ் இன்னும் 10 நிமிஷத்துல முடிய போகுதுன்னு எழுதியிருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் காட்டும் போது எல்லாரும் சோகமா முழிச்சு பார்த்தீங்க. ஆனா இதோட மீனிங் சொன்ன உடனே சிலர்லாம் கை கூட தட்டினாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க. கரெக்டா இல்லையா? எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. கரெக்டா இல்லையா? பைபிளை பல நேரங்களில் புரியாம தான் வாசிக்கிறோம். We don't even understand it or we don't put the effort to understand it. அது புரிஞ்சுக்கணுன்ற முயற்சி கூட எடுக்க மாட்டோம். கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு கடமைக்காக வாசிச்சுட்டு போயிடுறோம். But the moment we understand the meaning, வாசிக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, முயற்சி எடுத்தோம்னா, எஃபர்ட் போட்டோம்னா, சொல்ல முடியாத சந்தோஷம் வரும். ஒரு வார்த்தை வாசித்தீங்கன்னா கூட அதை புரிஞ்சு வாசித்தீங்கன்னா you will leap with joy, you will celebrate. Hallelujah, hallelujah. ஆனா இன்னைக்கு எஃபர்ட் இல்லை, கத்துக்கிற எஃபர்ட் இல்லை. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இதை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. யார் திறந்து வாசிக்கிற? எஸ்ரா திறந்து வாசிக்கிறார். எஸ்ரா திறந்து வாசிக்கும் போது என்ன நடக்குது யாருக்கா தெரியுமா? இந்த 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வருஷத்துலேருந்து வாசிக்கிறோம். 4ஆம் வருஷத்துலேருந்து வாசிக்கிறோம். எஸ்ரா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எஸ்ரா ஓப்பன் த புக் இன் ஃபுல் வியூ ஆஃப் ஆல் த பீப்புள். அவர் எலிவேட்டட் ஸ்பேஸ்லேருந்து வாசிக்கிறார். எல்லாருக்கும் தெரியுது அந்த புக்கு, எல்லாருக்கும் புக்கு தெரியுது. இந்த மாதிரி அவர் அந்த எலிவேட்டட் ஸ்பேஸ்லேருந்து வாசிக்கிறார். நான் இங்கேருந்து வாசிக்கிற மாதிரி இங்கே எலிவேட்டட் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் 6ஆம் வசனம் சொல்லுது, அவங்க பீப்புள் என்ன பண்ணாங்க? ஆமேன் ஆமேன் என்று சொல்றாங்க. Then they knelt low and worshiped the Lord with their face to ground ன்னு சொல்றாங்க. 7ஆம் வசனம் சொல்லுது. 7ஆம் வசனம் மட்டும் வாசிங்களா? 7ஆம் 8ஆம் வசனம். யெஷுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப், சபெதாயி, ஓதியாம்,
மசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல 8th verse இப்படி சொல்லுது, they read out the book of the law of God, translating and giving the meaning so that the people could understand what was read. நல்லா கவனிச்சுக்கோங்க, listen to me. இந்த சில பேர் நான் சொல்லிருக்கு தெரியுமா, அவங்கள லீவைட்ஸ் என்று சொல்லுகிறது. அவங்களாம் யாருன்னா லேவியர் யாருன்னா ஆசாரியருக்கு கூட உதவி செய்கிறவங்க, பணி செய்கிறவங்க, ஆலயத்தில் பணி செய்கிறவங்க லேவியர்கள். எஸ்ரா என்கிற இந்த பிரீஸ்ட் அவர் மேல இருந்து இதை வாசிக்கும் பொழுது இந்த லேவியர்கள் கீழே போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க, டிரான்ஸ்லேட் பண்றாங்க, இந்த மீனிங் சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேர்ட் ஆஃப் காட் அவங்க அன்னைக்கு காலகட்டத்தில் வாசிக்கும் பொழுது அது எபிரேய மொழியில் இருந்துச்சு. இட் வாஸ் இன் ஹீப்ரூ லாங்குவேஜ். அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஹீப்ரூ லாங்குவேஜ் தான் வாசிச்சாங்க, அப்புறம் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணும் என்று சொல்லி கேட்கலாம். அது ஹீப்ரூ லாங்குவேஜில் அது எழுதியிருந்தாலும், அது வாசிக்கப்பட்டாலும், அன்னைக்கு அந்த மக்கள்லாம் பாபிலோன்லேருந்து நிறையா வந்தாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அவங்க பேச ஆரம்பிச்சிருந்த மொழி பேர் அரமிக். அந்த மொழியில் தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க தாய்மொழி அந்த மொழி மாறிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஹீப்ரூ லாங்குவேஜ் தெரியாது, அவங்களுக்கு ஹீப்ரூ லாங்குவேஜ் தெரியாது. ஸோ இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிற பாஷையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வேர்ட் ஆஃப் காடு புரியணும், புரியாமல் மனப்பாடம் பண்ணக்கூடாது, சும்மா கடமைக்காக வாசிக்கக்கூடாது. ஒரு வார்த்தை நீங்கள் வாசித்தாலும் அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னு புரியணும். நீங்கள் ஒரு வசனத்தை சும்மா ஸ்டேட்டஸில் போட்டாலும் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். We are not courier people. We are not courier people. We are called people. ஸோ நமக்கு தெரியணும், ஒவ்வொரு வசனத்தோட அர்த்தம் தெரியணும். நம்ம படிக்கிற அன்னைக்கு ஆண்டவர் நம்ம கண்களுக்கு கொண்டு வர அந்த வசனம் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும், அதுக்கு எஃபர்ட் போடணும். இன்றைக்கு நம்ம மத்தியில் நிறைய லேவியர்கள் இருக்கிறாங்க, டெக்னாலஜின்ற லேவியர் இருக்காங்க, பல பைபிள் வேர்ஷன்ற லேவியர்கள் இருக்கிறாங்க, பல பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்ன்ற லேவியர்கள் இருக்கிறாங்க, பல கமெண்ட்ரிஸ்ன்ற லேவியர்கள் இருக்கிறாங்க, என் பாஸ்டர்ஸ்ன்ற லேவியர்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்ற லேவியர்கள் இருக்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ குரூப், யூ டூ குரூப். ஆனால் தனியாக கற்றுக்கணும்னா தனியாக கற்றுக்கோங்க, ஆனால் படிக்கிற ஆர்வம் இருக்கணும். நான் எப்போதும் சொல்கிறது இது, பைபிள் வாசிக்கும் போது பக்கத்தில் ஒரு நோட் புக் இல்லைன்னா, இல்லை உங்கள் நோட்ஸ் ஆப் ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் பைபிள் வாசித்ததா அர்த்தமே இல்லை. யூ ஹவ் டு ரீட் த பைபிள், ப்ராசஸ் த பைபிள், ப்ராசஸ் பண்ணணும். அந்த வசனங்கள் என்ன போட்டிருக்கு, என்ன சொல்ல வருது என்பதை எழுதணும், சைடில் எழுதி வைக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தை புரியலையா அந்த வார்த்தையை நோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி எப்படியாவது புரிஞ்சுக்கணும். பட் யூ ஹவ் டு லேர்ன் வாட் டஸ் இட் மீன், என்ன அது சொல்ல வருது, எப்படியாவது அதை படித்து புரிஞ்சுக்கணும். யூ ஹவ் டு ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். கடமைக்காக பைபிளை வாசிக்கவே கூடாது. எவ்ரி சிங்கிள் டைம் வி ரீட் த பைபிள், you need to know the full understanding of what it means to you. என்ன சொல்லுது அந்த வசனம் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் ஜாய் ஆஃப் த லார்ட் ஆக மாறுகிறது. இந்த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்க்னு சொல்றாங்க தெரியுமா. அந்த வசனத்தில் போட்டிருக்க ஸ்ட்ரெங்க்த்தோட மீனிங் என்ன தெரியுமா, எபிரேய மொழியில் என்ன தெரியுமா அர்த்தம், ஃபோர்ட்ரஸ்னு அர்த்தம், கோட்டை என்று சொல்லி அர்த்தம். அந்த ஜாய் ஆஃப் த லார்ட் ஸ்ட்ரெங்க்னு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் கோட்டை, ஃபோர்ட்ரஸ். எபிரேய மொழியில் ஃபோர்ட்ரஸ் கோட்டைன்னு அர்த்தம். அப்போ அவங்க அந்த ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கிறோம், பெரிய செவரெல்லாம் கட்டி எழுப்பிட்டோம், ஆனால் இது உங்க ஸ்ட்ரென்த் கிடையாது, இது உங்க ஸ்ட்ரென்த் கிடையாது. ஜாய் ஆஃப் த லார்ட் தான் ஸ்ட்ரென்த்னு சொல்றாங்க. யார்கிட்ட மாதிரி சொன்னது, இதை கட்டினவர், அதை தலைமை தாங்கின நெகேமியாவே சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய செவர்களை கட்டி எழுப்பலாம், பட் ஆனால் நம்மளுடைய ஃபோர்ட்ரஸ் என்ன தெரியுமா, நம்மளுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, ஆண்டவரோட வார்த்தை தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். And I want to tell you something beautiful, இது இல்லாம வேற எதுவுமே கிடையாது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனம், வேகமா வாசிப்போமா. லூக் 24 verse 32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா.
our hearts burn within us while he opened up the scriptures to us. யார் அது ஓபன் பண்ணது? எம்மாவு. இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து விட்டார் என்று கேள்விப்பட்டோன்னே எல்லாரும் கூட இருந்தவங்கள சிதறி ஓடுறாங்க. they just scattering all over the place. people who had with them always scattered and ran away, ஓடிட்டாங்க. அதுல ஒரு 2 பேர் அவங்க போறாங்க. இயேசப்பா கூட இருந்த 2 பேர் அவங்க போறாங்க, அவங்க விலகி போறாங்க. அந்த எம்மாவு போறாங்க, அவங்க எம்மாவை நோக்கி போறாங்க, அந்த ரோட்ல நடந்து போறாங்க. அப்ப ஜீசஸ் வராரு. ஜீசஸ் அவங்களுக்கு இன்னும் தெரியல, அவங்களுக்கு இது ஜீசஸ் தான் தெரியல. ஜீசஸ் அவங்களோட நடந்து போறாரு. எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும் பொழுது ஸ்கிரிப்சர்ஸ்ல வசனங்கள் இருந்து அவர் எடுத்து சொல்றாரு, பல விஷயங்களை எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஜீசஸ் தானே. அப்ப அவங்க சொல்றாங்க, வசனங்கள் அவரை நமக்கு விளக்கி சொல்லும் பொழுது நம்ம இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஐ ப்ரே, நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வசனங்களை, உங்க பைபிளை இந்த நிமிஷத்துல இருந்து நோட் இட் டவுன். ஃப்ரம் திஸ் மினிட் எவ்ரி சிங்கிள் டைம் நீங்க பைபிளை திறக்கும் பொழுது ஜீசஸ் உங்களோட கூட இருந்து, அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு முறையும் திறக்கும் பொழுது உங்க இதயம் கொழுந்து விட்டு எரிய செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, வார்த்தையை நாங்கள் திரும்ப குடும்பமாக, ஆண்டவரே சபையாக, இண்டிவிஜுவல் பீப்புளாக ரீஓப்பன் பண்ண உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. Help us to be hungry for the word of God. Help us to look out for encounter every single time. Help us to receive the joy by understanding what we read. அப்படியாக இந்த பைபிள் ரீடிங்கை எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து, நாங்கள் எவ்வளோ சுவர்களை கட்டி எழுப்பலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற, அதுக்கு காரணமாக இருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் மூடி வைத்திருந்தால், டஸ்டாக விட்டிருந்தால், அதை விட ஒரு வேஸ்ட் வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்கிறோம் ராஜா. Help us to reopen our Bibles just like this. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.